சின்ன பிரச்சனைகளை தூக்கி எறிஞ்சிங்கன்னா பெரிய வச்சு உங்கள் கை மேலே வந்து சேரும். ஒரு சிலருக்கு கடுகளவு பிரச்சனை வந்தால் கூட சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க, எரிச்சலாகி புலம்பி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவலைப்படாமல் வெற்றிகரமாக வாழ்கிறது எப்படி, இதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லிக் கொடுக்குது டோன்ட் ஸ்வீட் த ஸ்மால் ஸ்டஃப் அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு அமெரிக்காவில் இருக்கிற ரிச்சர்ட் கால்சன் அப்படிங்கிறவர். இந்த புத்தகத்தோட சம்மரி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூடை மாற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிற வசனத்தோட ஆரம்பிக்குது இந்த புத்தகம். ஒரு கெட்ட செய்தி, ரொம்ப கரடு முரடான ஆள், நிறைய ஏமாற்றங்கள், இதெல்லாம் எதிர்கொள்ளும் போது நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், அதுவும் நம்மளோட கஷ்டமான காலத்தில் இதெல்லாம் வந்தால் நம்ம எப்படி நடந்துக்கிறோம். மேக்ஸிமம் இதுக்கெல்லாம் நம்ம அதிகப்படியான ரியாக்ஷன் கொடுப்போம். நடந்தது சின்ன விஷயமாக தான் இருக்கும், ஆனால் நாம் அதுக்கு அதிகப்படியான ரியாக்ஷன் காட்டுவோம். நம்ம மனசை இறுக்கமாக வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்த மோசமான விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்போம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எரிச்சல், கோபம், கவலைப்பட்டுக்கிட்டு விரக்தியான மனநிலையில் இருப்போம். இந்த உலகம் ரொம்ப பெருசுங்க, இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நாம் நெகட்டிவான விஷயங்களை பார்த்து சில நேரம் நமக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட எரிச்சல் அடைய வச்சுருவோம். நம்மளோட இந்த ஓவர் ரியாக்ஷன் ஒரு சில நேரங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை கூட கிடைக்க விடாமல் பண்ணிடும். நம்மளில் நிறைய பேர் அவசரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எப்போதுமே பிஸியாக இருந்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி அவசரமாக செயல்பட்டால் தான் பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் நாம் எடுக்கிற இந்த முயற்சிகள் எல்லாமே எந்த பிரச்சனையுமே தீர்க்காது, அது பிரச்சனையை பெருசாக தான் மாற்றும். ஏன்னா நம்ம எதிர்கொள்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட மழையளவு பெரிய பிரச்சனையாக நினைக்கிறோம். இதனால் சில சமயங்களில் நாம் சும்மா உப்பு சப்பு இல்லாத பிரச்சனையை கூட தீர்க்க போகிறோம் அப்படிங்கிற பேரில் உட்காந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். அடுத்ததாக எ லைஃப் வித்தவுட் ஃபியர். சரி, நம்ம ஏன் இந்த மாதிரி அவசரமான போட்டிகள் நிறைந்த எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்லேயே வாழ்ந்துட்டுருக்கோம்? ஏன்னா நாம் அமைதியாகவும் அன்பாகவும் மாறிட்டோம்னா நம்முடைய இலக்குகளை அடைய முடியாது அப்படின்னு பயப்படுறதுனால தான். பயம் மற்றும் வெறித்தனம் இந்த ரெண்டோடு சேர்ந்து நாம் செயல்பட ஆரம்பிக்கும் போது நம்மளோட எனர்ஜி முழுவதுமே வேஸ்ட் ஆகி செயல்பட முடியாத நிலைக்கு மாறிடுறோம். சொல்லப்போனால் இந்த ரெண்டுமே நம்மளை அசைய விடாமல் கட்டி போட்டுரும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் பயப்படுறவன் தான், ஆனால் எல்லா விஷயங்களையுமே சக்ஸஸ் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு கிடைச்ச வெற்றி எல்லாமே உங்களோட பயத்தினால கிடைச்சது கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. மன அமைதி அப்படிங்கிறது மனுஷங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தேவைகள், தேடல்கள், ஆசைகள் மற்றும் கவலைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மனசு அமைதியாக இருக்கிற மனுஷங்களை இழுத்துக்கிட்டு போகாது. இதனாலேயே மனசு அமைதியாக இருக்கிறவங்க அவங்களோட முழு கவனத்தையும் செலுத்தி மனசை ஒருமுகப்படுத்தி அவங்க நினச்ச காரியத்தை அடைகிறாங்க. அது மூலமாக கிடைக்கிற பலனை மற்றவங்களுக்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிம்மதியாக ஆரோக்கியமாகவும் இருக்காங்க. அடுத்ததாக ஸ்மால் ப்ராப்ளம் பிக் ப்ராப்ளம். நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் என்னென்னா, சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை ரொம்ப பெருசாக நினைக்கிறது தான். ஒரு பிரச்சனையை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பிரச்சனையை நாம் எப்படி சுலபமாகவும் சீக்கிரமாகவும் தீர்க்க போகிறோம் அப்படிங்கிறதுல இருக்குது. அதனால் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பெருசாக நினச்சி அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு நாம் ரோட்டில் கார்லேயோ பைக்லேயோ போயிட்டுருப்போம். நம்மளை ஒருத்தர் வேகமாக கட் பண்ணி ஓவர்டேக் பண்ணிட்டு போவார். அந்த இடத்துல நாம் அப்படியே ஷாக் ஆகி நிற்போம். ஆனால் இதை பற்றி மனுஷங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று, இது ரோட்டில் நடக்கிற சாதாரண விஷயந்தான் அப்படின்னு நினைக்கிறது, அல்லது நடந்த விஷயத்து மேலே கோவப்பட்டு அன்றைக்கி ஃபுல்லாக எரிச்சலே இருக்கிறது. இந்த கற்பனையான விஷயம் வேறு யாருக்கும் நடந்தால் பரவாயில்ல, ஒருவேளை நமக்கு நடந்திருந்தால் அன்றைக்கி முழுசும் அதை பற்றி நம்ம யாருக்கிட்டையாவது சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணிட்டு போனவர் எங்கேயா போயிட்டு விபத்தை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதை மறந்துடலாம், அல்லது அவருக்கு என்ன அவசரமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதை விட்டுறலாம். இந்த மாதிரி நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போன ஆள் அவர் போயிட்டு அவர் வேலையை நிம்மதியாக பார்த்துட்டு தான் இருப்பார். ஆனால் நாம் தான் அதை நினச்சிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அடுத்ததாக ஹவு டு ஓவர் கம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் அன்றாடம் வந்து போயிட்டு தான் இருக்கும். பெரிய கூட்டத்தில் வரிசையில் நிற்கிறது, அபாண்டமான விமர்சனத்தை எதிர்கொள்கிறது, ஒரு டீமாக உட்காந்து செய்ய வேண்டிய வேலையை நாம் ஒருத்தர் மட்டும் நிறைய வேலையை செய்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நாம் அன்றாடம் எதிர்கொள்ள தான் செய்யணும். சரி, இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து வர நம்ம என்ன தான் செய்யணும்? முதல்ல நாம் அதை பற்றிலாம் பெருசாக கவலைப்படாமல் வாழ கற்றுக்கிட்டாலே போதும், அது நமக்கு பெரிய நன்மையை கொடுக்கும். அடுத்ததாக சின்ன சின்ன பிரச்சனைகளை சின்ன பிரச்சனைகளாகவே எடுத்துக்கொள்கிற மனப்பாங்க பெற்றிருக்கணும். இந்த மாதிரி முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உபயோகமான விஷயங்களை செய்கிறதுக்கு உங்ககிட்ட நிறைய சக்தி கிடைக்கும். இது மூலமாக நீங்கள் ரொம்ப கனிவாகவும் மென்மையாகவும் மாறுவீங்க அப்படின்னு சொல்கிறது இந்த புத்தகம். அடுத்ததாக பெர்ஃபெக்ஷன் இஸ் அன் இலூஷன். என்னோடய வாழ்நாளில் பெர்ஃபெக்டான ஆளை பார்த்ததே கிடையாது. நீங்களும் உங்களோட வாழ்நாளில் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆனால் நாம் எல்லாருமே மற்றவங்க பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இது எந்த வகையில் சாத்தியமாகும்? கண்ணில் இருந்து தீப்பிழம்பு குதிக்கிற அளவுக்கு கோவப்படுறோம். இந்த மாதிரியான செயல்கள் தான் நம்மளோட மனசில் பெரிய முரண்பாடுகளை கொண்டு வந்து சேர்க்குது. உள்ளதை வச்சுட்டு நல்லதாக ஆக்குவோம் அப்படின்னு நினைக்காம சும்மா தொட்டதுக்கெலாம் குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்தால் என்னாகும்? நமக்கு மன திருப்தி அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. தீராத மனக்குறையோட நிம்மதி இல்லாமல் இருப்போம். மற்றவங்களோட லுக்கு சரியில்லை, நடத்தை சரியில்லை, ஆட்டிடியூட் சரியில்லை, அவங்களோட வாழ்க்கை முறை சரியில்லை அப்படின்னு நினைக்கிறது. அடுத்ததாக நம்மளோட டேபிள் க்ளீனாக இல்லை, பாத்ரூம் க்ளீனாக இல்லை, நம்மளோட காரோ பைக்கோ ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற குறைய மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற கனிவு மற்றும் மென்மை அப்படிங்கிறது நம்மளை விட்டுட்டு தூரமாக ஓடி போயிடும். உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கணும். இந்த உலகத்தை சரி செய்கிறதுக்கு நம்ம வரல அப்படிங்கிற எண்ணத்தோட செயல்பட ஆரம்பித்தோம்னா குறை சொல்கிறது கம்மியாயிரும். இந்த மாதிரியான பண்புகளை வளர்த்துக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கை பர்ஃபெக்ட் ஆயிரும். அடுத்ததாக திங்ஸ் தட் ஹெல்ப் யூ see லைஃப் as நார்மல். நம்ம வாழ்க்கையை இயல்பாக பார்க்க உதவுற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உலகத்தில் நம்ம மட்டுமே புத்திசாலி கிடையாது, மற்றவங்ககிட்டையும் புத்திசாலித்தனம் இருக்குது அப்படின்னு நினைக்கணும். ஒருத்தவங்கக்கிட்ட வேலையை கொடுத்தோம்னா அவங்க பெரும்பாலான நேரங்களில் சரியாக தான் செய்வாங்க அப்படின்னு நினைக்கணும். அதிகமான பொறுமையை கடைப்பிடிக்கணும். அன்பு செலுத்துறதுல ஆளாக இருக்கணும். இந்த உலக வாழ்க்கை நியாயமானதாக இருக்காது அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். எதையுமே தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். உங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பரிச்சை மாதிரி அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு செயல்படணும். புகழும் ஒன்று தான், பழியும் ஒன்று தான் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கணும். சரியானது அப்படிங்கிறத காட்டிலும் கருணை தான் உயர்ந்தது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படணும். எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற மனநிலையை குறைச்சிக்கணும். எதிர்மறையான எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கணும். தெரியாததை தெரியாது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கணும். அடுத்தவங்கள குறை சொல்லாமல் இருக்க கற்றுக்கணும். இன்னிலேருந்து 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை தவிர மற்றவங்க எல்லாமே புதுசாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். மற்றவங்களோட வாக்குவாதம் பண்ணும்போது நம்ம செயலை மட்டும் பார்க்காம நமக்கு எதிராக வாக்குவாதம் பண்ணுறவங்களோட கருத்துக்களில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லாமே அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிற மனநிலையை குறைச்சிக்கணும். நம்மளோட வேலையை மட்டும் பார்க்கணும். இன்றைக்கி தான் நம்மளோட கடைசி நாள் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் வாழணும். இது எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசாக்கி பார்க்காம வாழ்க்கையை இயல்பாக பார்க்க உதவும் விஷயங்கள் அப்படின்னு சொல்லுது இந்த புத்தகம். அன்றாடம் நாம் எதிர்கொள்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கண்டுகொள்ளாமல் கடந்து செல்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி ரொம்ப எளிய நடையில் சொல்லுது இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்களும் வாங்கி படித்து பயன்பெறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.